நேபாளத்தில் மிக பாரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். இது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். விரிவாக பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாகத்தான் இந்த அனர்த்தம் பதிவாகி இருக்கிறது நேபாளத்திலே. குறிப்பாக நேபாளத்திலே ரசுவா மாகாட்டத்தில் இருக்கக்கூடிய கோஷி ஆறு, இந்த ஆறு அமைதியாக இருந்த ஆறு இன்றைய நாளிலே திடீரென பெருக்கெடுத்திருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் நேபாளம், திபெத் ஆகிய எல்லைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் அவை உடைந்து வெள்ளமாக பெருக்கெடுத்ததுதான் இதற்கு மிக பாரிய காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெள்ளம் மிக பாரிய அளவிலே மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை கடந்து செல்லுகின்ற போதுதான் இவ்வளவு பெரிய அனர்த்தம் பதிவாகி இருக்கிறது. இந்த ஆறு கடந்து செல்லுகின்ற போது இருமருங்கிலும் இருந்த அத்தனை சொத்துக்கள் மற்றும் உயிர்களுக்கு சேதம் விளைவித்திருக்கிறது என்பதுதான் இதிலே கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. குறிப்பாக கட்டிடங்கள், பாலங்கள், அதே போன்று சுற்றுலா பயணிகள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் என அனைத்தும் அழிவடையக்கூடிய ஒரு சேதத்தை இந்த அனர்த்தம் ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலே நேபாளம் பிரதமர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் 95 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது என்று நேபாளம் பிரதமர் தெரிவிக்க, அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்திலே, இந்த அனர்த்தத்திலே 400க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிலே 200 ஆண்கள், 203 பெண்கள் காணாமல் போயிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே பல்வேறு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கூட இதிலே காணாமல் போயிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்டவர்கள், இதில் இந்தியா, அதே போன்று பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்களும் அடங்குகிறார்கள். எனவே இவ்வாறு பாதிக்கப்பட்டதிலே 133 இந்திய பிரஜைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. மீட்பு பணிகள் தொடர்கின்றன. சீனா திபெத் எல்லைக்கு அருகில் உள்ள நேபாளத்தில் ரசுவா பகுதியில் இந்த திடீர் வெள்ள நிலைமை ஏற்பட்டது. எல்லைக்கு அருகில் பாயும் போதே கோஷி ஆற்றின் வழியாக பனிப்பாறைகள் உருகியதால் ஏற்பட்டு அதிக நீர் பிரவாகம் ஒரே நேரத்தில் பெருக்கெடுத்தமையினால் இந்த திடீர் வெள்ள நிலைமை ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நேபாள எல்லையில் உள்ள ஒரு பனிப்பாறையிலிருந்து பனி மற்றும் பாறைகளுடன் கூடிய மண்சரிவு ஏற்பட்டு கோஷி ஆற்றின் கிளை ஆறான லெண்டோகூலா ஆறு தடைப்பட்டதை அடுத்து இந்த அழிவுகரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் தாழ்நில பகுதிகளில் திடீரென அதிகளவிலான நீர்ப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ள நிலைமையினால் வீதிகளும் கட்டடங்களும் அழிவடைந்தன. குறித்த வெள்ள நிலைமை நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் உள்ள மலைப்பாங்கான பகுதிகளை கடுமையாக பாதித்துள்ளதுடன் குறித்த பகுதியின் உட்கட்டமைப்பு வசதிகள், வீதிகள், பாலங்கள், மின்நிலைய திட்டங்கள் அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நிலைமையை எதிர்கொள்வதற்காக மீட்பு நடவடிக்கைகளில் ஹெலிகாப்டர்கள், அனைத்து மீட்பு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றுள்ள இலங்கையர்களுக்கு இதுவரையில் எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டதாக தகவல்கள் கிடைக்கவில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தது.